அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு ஆகஸ்ட் மாத பலன்கள். ஆகஸ்ட் மாதத்துல என்ன மாதிரியான ஒரு அமைப்புகள் கோச்சார கிரகங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதத்துல மிதுன ராசியில குருவும் சுக்கிரனும், அடுத்து கடக ராசியில சூரியனும் புதனும், அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான், கன்னி ராசியில செவ்வாய் பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சனி வக்ரமாக இருக்கிறார். இந்த மாதத்துல கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது 17ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சூரியன் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு தன்னுடைய சொந்த வீடான அந்த சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். 21ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சுக்கிரனாகப்பட்டவர் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். 30ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் புதனாகப்பட்டவர் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு அந்த சூரியனோடு சேர்க்கை பெற்று இருக்க போறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள். ஒவ்வொரு மாதத்திலையும் கிரகங்களின் பயிற்சிகள் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு திருப்பத்தை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்கும். அந்த மாதிரியான திருப்பங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனலை முதன் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மேஷ ராசி என்பர்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் நிறைய ஒரு விறுவிறுப்பான ஒரு சுறுசுறுப்பான செயல்கள்ல ஈடுபட போறீங்க. எப்போதுமே உங்களுடைய சுறுசுறுப்புக்கு பஞ்சம் இருக்காது. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்களாக இந்த மேஷ ராசி என்பர்கள் போட்ட இடத்துல கிடக்கிற இடத்துல அப்படி பாத்தீங்கன்னா என்னமோ கால் போன போக்குல உங்க மனம் போகிற ஒரு செயல்பாடுகள் இந்த மாதிரியாக எல்லாம் என்ன செய்றீங்க எப்படி இருக்கிறீங்கன்றது உங்களாலேயே ஜட்ஜ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறீங்க. ஏன்னா மேஷராசி என்பர்களினுடைய ராசி அதிபதி செவ்வாயாகப்பட்டவர் அந்த ஒரு கடந்த ஒரு 5 மாதங்களாக அந்த கேதுவோடு சேர்ந்து இருந்ததுனால இந்த மாதிரியான ஒரு குழப்பங்கள்லாம், அதே சமயத்துல நிறைய ஒரு கேஸ்லாம் உங்களுக்கு திடீர்னு இருந்தாப்புல ஒரு பதிவாகி இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. எதிரின்னு கூட நினைச்சிருக்க மாட்டீங்க, அவங்க திடீர்னு ஒரு எதிரியா மாறுறதுக்கு உண்டான ஒரு தருணம். இந்த மாதிரியாக எல்லாம் உடன் பிறந்தவர்களே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை துரோகிகளாக மாறக்கூடிய ஒரு தருணமாக எல்லாம் இருந்தது. இந்த மாதத்துல அந்த உங்களுடைய ராசி அதிபதி 6ஆம் இடத்திற்கு சென்றாச்சு. அதனால உங்களுடைய பலம்ன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம். ராசி அதிபதியே உங்களுடைய ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு போறதுனால அந்த செவ்வாயே 6ஆம் இடத்திற்கு மறையறதுனால உங்களுடைய பலம்ன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இருக்கும். உங்களுடைய வருமானத்துல நிறைய ஒரு மாற்றங்கள் இந்த மாதத்துல இருக்க போகுது. கிடைத்த நேரத்துல கிடைத்த இடத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு டைம் தான். ஏன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஒரு வருமானங்களை மற்றவர்களுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க. என்ன ஏதுன்னு கேள்வி கூட கேட்டிருக்க மாட்டீங்க குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட. ஆனா அந்த அவங்க கேட்ட உடனே நீங்க ஒரு அடுத்த க்ஷணமே அந்த வருமானத்தை கொடுத்துருப்பீங்க, ஒரு பணத்தை கொடுத்துருப்பீங்க. ஆனா அதெல்லாம் அவங்க எடுத்துட்டு உங்களை பெரிய அளவுக்கு ஒரு அவமானப்படுத்தி ஒரு தேவையில்லாத அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும். அது எல்லாத்தையுமே கடந்து வந்தாச்சு. இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு வருமானமும் நல்ல ஒரு ஏற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சுக்கிரனாகப்பட்டவர் மாதத்தின் பிற்பகுதியில உங்களுடைய 4ஆம் இடமான அந்த சுகஸ்தானத்திற்கு கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதனால வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம், ஒரு தொழிலுக்கு உண்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது இந்த மாதத்துல முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் தான். இந்த மாதத்துல உங்களுடைய தொழிலினுடைய வளர்ச்சின்றது அபரிமிதமாக இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா மெடிக்கல் சம்பந்தப்பட்ட ஒரு துறையில இருப்பீங்க, ஒரு டாக்டரா இருப்பீங்க, ஒரு வெட்டினரி டாக்டரா இருப்பீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு லேப்ல வேலை செய்யக்கூடிய ஒரு பணியாளரா இருப்பீங்க, இல்ல லேபே சொந்தமாக வச்சிருப்பீங்க, நீங்க பிஃபார்ம் டிஃபார்ம் அந்த மாதிரி எல்லாம் படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரியாக எல்லாம் அந்த மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட தொழிலையோ வேலையிலயோ இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு அப்படின்றது இந்த காலகட்டம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். அதற்குண்டான ஒரு வருமானங்களும் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு. இந்த மேஷ ராசி என்பர்கள் தன்னுடைய
குடும்ப உறவுகள்ல சில விரிசல்களை கடந்த காலத்துல சந்தித்தாலும் கூட இந்த காலகட்டம் அதற்குண்டான நிவர்த்திகள்ன்றது கடுமையா கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு நிவர்த்திகள் அப்படின்றத சொல்லும் போது சில சில மேஷராசி என்பவர்களுக்கு அவர்களுடைய தசாபுத்திப்படி இப்போ கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குல இருந்து நிவர்த்தி கண்டிப்பா கிடைக்கும். அடுத்த சமயத்துல மீண்டும் உங்களுடைய தசாபுத்திகள் நல்லா இருக்கிற பட்சத்துல மீண்டும் ஒன்று சேர்வதற்குண்டான ஒரு நேரம். இப்படி உங்களுடைய தசாபுத்தியினுடைய அமைப்பை வைத்து இந்த கிரகங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்குமா, ஒரு சாதகமான தீர்வை கொடுக்குமா, ஒரு பாதகமான ஒரு தீர்வை கொடுக்குமான்றது இந்த காலகட்டம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஒரு தனி மரியாதைன்றது கண்டிப்பா கிடைக்கும். இடமாற்றம் செஞ்சு வந்தா கூட இந்த மேஷராசி என்பர்கள் அந்த வேலை இடத்துல ஒரு தனித்துவமான ஒரு அமைப்பை பெறக்கூடிய ஒரு டைம். இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றங்கள், அந்த வேலையில ஒரு உயர் வருமானம், உயர் நல்ல ஒரு ப்ரமோஷன்ஸ் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். உயர் அதிகாரிகள் கிட்ட உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு அப்படின்னு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்கும். இதுவரைக்கும் குடைச்சல் கொடுத்த இந்த உயர் அதிகாரிகள் இந்த மேஷராசி என்பர்களிடம் இப்ப பக்குவமா பேசி உங்ககிட்ட வேலையை சாதிக்கக்கூடிய ஒரு தருணம். அப்போ இப்போ குடைச்சலை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுடைய பலம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இது நாள் வரைக்கும் அந்த கொடுத்துட்டு இருந்த அந்த பிரச்சனைகளுக்கு நீங்க காரணம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சவும் உங்ககிட்ட பக்குவமா பேசி அதற்குண்டான ஒரு வேலையை வாங்கக்கூடிய ஒரு தருணமா தான் இருக்கும். ஏன்னா மேஷராசி அன்பர்கள் எப்போதுமே பாசத்திற்கு கட்டுப்பட்டவர்கள், ஒரு கோபத்திற்கு எல்லாம் கட்டுப்பட மாட்டாங்க. கோபப்பட்டாங்கன்னா இவங்களும் பல மடங்கு கோபப்படுவாங்க. அப்படிப்பட்டவர்கள் கிட்ட அந்த பக்குவமா பேசும்போது எந்த விதமான ஒரு மலையையும் அசைக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை இந்த மேஷராசி என்பர்கள் கிட்ட உண்டு. அதனால அந்த உயர் அதிகாரிகள் கிட்ட நிறைய மாற்றங்களை நீங்க பெறக்கூடிய ஒரு டைமாக தான் இந்த காலகட்டம் இருக்க போகுது. இந்த காலகட்டம் பெண்கள் நிறைய ஒரு விதத்துல நிறைய ஒரு ஏற்றங்களை, நீங்களும் தனியா சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணம், சுயமாக தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணம், உங்களுக்குன்னு சில சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த ராசியில இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் கடன்களை குறைக்கக்கூடிய ஒரு தருணம், அடுத்து பர்சனல் லோன்லாம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு டைமா இருக்க போகுது இந்த ஆகஸ்ட் மாசம். பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய அதாவது அம்மா மேல இருக்கக்கூடிய அந்த பாசம்ன்றது அதிகரிக்கும். அம்மா மூலமாக ஒரு ஒத்துழைப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு கிடைக்க போகுது. கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுக்கு ஒரு வீடு இடமாற்றம் இருக்கு. இந்த இடத்துல வீடுன்றது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அந்த வீடு இடமாற்றம் மூலமாக அடுத்த ஒரு கட்ட வளர்ச்சியை நீங்க பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய பலாபலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.